பாட்டி பார்த்து வாங்க. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் கொஞ்சம் அளவோட வாங்கு. ஏன்னா காய்கறி கடை வச்சிருக்கான் பாரு அவன் வீடு. பரவாயில்ல பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நீ வாங்குற காய்கறி எல்லாமே எல்லாமே எனக்கும் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமா சொல்லிவிட்ட? எனக்கும் பிடிக்கும்னு நான் சொல்ல வந்தேன். வேற யாருக்கு பிடிக்கும்ங்கறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல பாட்டி, இது எல்லாருக்கும் பிடிச்ச காய்கறி தானே. இதெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எவ்வா பெரிய கில்லாடி ஆயிருப்ப போல் இருக்க. என்ன பாட்டி? ஒண்ணு இல்லடி அம்மா, உன் சாமர்த்தியத்தை நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கேன். இதுல என்ன சாமர்த்தியம்? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலன்னு நீ சொல்ற, நானும் அதை நம்புறேன்னு வச்சுக்கோ. செல்வம் இருக்கானே, அவன் இந்த காய்கறியில ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டான்னு சொல்ல வந்தேன். எந்த பக்குவத்துல செஞ்சா அவனுக்கு பிடிக்குங்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாட்டி. வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம், வீட்டுக்கு வா, உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். சரி பாட்டி. ஆனா சத்தி, அவன் ஒரு கிறுக்கு பைய தெரியுமோ? நாம இங்க வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருப்போம், அவன் அங்க வெளியில போய் என் பிரண்டுகள் எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு கதை அழப்பான் தெரியுமோ? இல்ல பாட்டி, இன்னைக்கு அவர் கண்டிப்பா சாப்பிடுவாரு. ஏதோ அக்கறையில சொல்ற, அக்கறை தானே? அக்கறைன்னு கூட வச்சுக்கலாம்னா வெறும் அக்கறைன்னு வச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது? வேற ஏதாவதுன்னா? வேற என்ன, வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் வாங்கலான்னு தான். வேற இல்ல பாட்டி, நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல, வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் சொன்னேன். இல்ல பாட்டி, உங்க மனசுல என்ன இருக்கு அத சொல்லுங்க. என் மனசுல தானே, ரொம்ப தேவைதாண்டியம்மா இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு. ப்ளீஸ் பாட்டி, நீங்க நினைச்சது சொல்லுங்க. நான் என்னடியம்மா சொல்றது, நீ தான் சொல்லணும். இப்படி பார்த்து பார்த்து காய்கறி வாங்குறியே, இதே மாதிரி பார்த்து பார்த்து சமைக்கணும், அக்கறையோடு பரிமாறணும். யாருக்கு? செல்வத்துக்கு. சரி பாட்டி. இன்னைக்கு ஒரு நாள் பரிமாறத பத்தி நான் பேசல. பின்ன இந்த பாரு, எதுக்கு மூடு மந்திரமா பேசுற? உன் மனசுல இருக்கிறத பட்டுன்னு உடைச்சு என்கிட்ட சொல்ல. பாட்டி, நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்களோ அதான் என் மனசுலயும் இருக்கு. அடி ஆத்தி, எங்க 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 அப்படி எனக்கு விளக்கமா புரியுற மாதிரி சொல்லு. இன்னைக்கு நான் செல்வம் சார் மேல அக்கறையோட காய்கறி வாங்கி சமைச்சு பரிமாறுற மாதிரி வாழ்க்கை பூரா அவர் கூடவே இருந்து அவரை நான் பார்த்துக்கணும், அவரும் என்னை பிரியமா பார்த்துக்கணும், என் வாழ்க்கையை அவரோட இணைச்சுக்கணும் பாட்டி. இந்த வார்த்தையை கேட்டு நான் எவ்வளவு பூரிப்பா இருக்குன்னு தெரியுமா கண்ணு? சரி சரி, வெக்கத்தை அப்புறம் வச்சுக்கலாம், பார்த்து வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய் செல்லம், எப்படா இருக்க? என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா சிரிப்பாரு, சிரிப்ப பாரு. நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல மாமா, ஆனா இப்ப ரவி முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. அப்பாவை பாரு, அப்பாவை பாரு. என்னடா எப்படி இருக்கம்மா? என்ன அப்பாவை பார்க்க வந்தீங்களா? எங்க அம்மா மாதிரி கண்டுக்காம போயிடுங்களோன்னு நினைச்சேன். என்ன நீ எப்படி இருக்கீங்க? போஸ் சகல் எப்படி இருக்காரு? நல்லா தானே இருக்கீங்க? அப்புறம் என்ன, சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் எங்களை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க ரவி, நானும் அவரும் உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு தானே போனோம். அப்ப நான் சுயநினைவோட இல்ல. அதுக்கப்புறம் வரலான்னு தான் இருந்தோம். நான் வாங்கின வரேன். அப்படி பொண்டாட்டி என்ன மதிச்சா தானே அவளை சார்ந்தவங்களும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க.
டேய் சும்மா வம்பு வளர்க்காதடா. வந்து பார்த்தவங்களாம் ரொம்ப தான் மதிச்சிட்டல்ல, உன்னை அவசியம் வந்து பார்க்க தான் வேணும். விடுங்க மாமா, அவர் ஏதோ ஆதங்கத்துல பேசுறாரு. அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணி, உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லீலா உங்கள் கூட தானே பிறந்த? இல்லை இருக்கிற பொண்ணுங்க பத்தலன்னு உங்கள் அப்பா தத்துக்கிட்டு எடுத்தாரா? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ரவி. லீலா என்ன பண்ணா நீங்க அவளை நல்லவன்னு ஏத்துப்பீங்க? கோவம், நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்பே இதுதான். லீலா பக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் விஜய் சரோ யாராவது புருஷனை விட்டு கொடுக்குறீங்களா? டேய், இதுக்காக தான் நீ பிள்ளைங்களை பார்க்கணும்னு கூட்டி வர சொன்னியா? நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்படிதான் ஏதாவது சொல்லும் போது குறுக்க வந்து தடுத்து லீலாவை கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ அவ என் பேச்சை ஏதாவது கேட்கறாளா? ஏதோ தனானிட்ட சொன்னாவது அவங்க ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், இப்படி தொண குறுக்க பேசி இப்போ நான் மறந்தே போயிட்டேன். மாமியாரும் சரோவோட புருஷனும் சேர்ந்துக்கிட்டு சரோ என்னதான் குடும்பப்படுத்தினாலோ, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி எவ்வளோதான் கேவலமாக பேசினாலோ சரோ விட்டு கொடுக்குறாங்களா புருஷனை? இப்போ உங்களையே எடுத்துங்க. நீ போஸ் பிசினஸ் பண்றேன்னு எவ்வளவு லாஸ் பண்ணாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கெட்ட பேர் வாங்கினாரு. உங்களை எவ்வளவோ பாடா படுத்தினாரு. ஆனா மத்தவங்க அவர் ஒரு வார்த்தை சொல்ல நீங்க விட்டீங்களா? விஜி கேட்கவே வேணாம். மனிதருள் மாணிக்கம் கணவரா கிடைச்ச மாதிரி விஜிக்கு கண்கண்ட தெய்வமே கோபிதான். ஆனா அந்த லீலா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. லீலா மட்டும் வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் இத்தனை நாள் உங்களை அனுசரிச்சு சகிச்சுக்கிட்டு இருக்கா. பின்ன என்னங்க, தீபாவளிக்கு வந்த இடத்துல உங்களுக்கும் சரோ புருஷனுக்கும் நடந்த பிரச்சனையில உங்களுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டாலே அதை மறந்துட்டீங்களா? அது சரி, லீலா பண்ண எதைத்தான் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? இதை ஞாபகம் வச்சுக்க. ரவி, ஏன் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்லல. நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல, அவ உங்களுக்கு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. இதை நான் சொல்லணும்னு கூட இல்லைங்க. நீங்க விருப்பு இல்லாம தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, சத்தியமா உங்களுக்கு இது புரியும். என்னத்தையும் சொல்ல வந்தேனே. நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்காரங்க பத்தி, அவங்களோட குறைகளை பத்தி வரிசையா பட்டியல் போட்டீங்க. ஆனா அதே சமயம் அவங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களோட குறையையும் சித்திரவதையையும் ஒரு பக்கம் வச்சு மறுபக்கம் உங்களை நிறுத்தினா கூட உங்க பக்கம் தான் தராசு தட்டு இறங்கும். ஏன்னா அத்தனை கனமானது உங்க சந்தேக புத்தி. தப்பா நினைச்சுக்காதீங்க ரவி. தப்பே பண்ணிருந்தாலும் யாராலையும் கூட பிறந்தவங்கள விட்டு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப லீலாவை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது உண்மையை தெரிஞ்சனா பதில் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அதான் அப்படி பேசிட்டேன். இந்த செல்வம் பையன் ஏமா இப்படி பண்றான்? மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட வரலையே. என்ன பிரண்டு இவருக்கு, பெரிய பிரண்டு. நாமெல்லாம் அவனுக்காக தானே உட்காந்துருக்கோம். இப்படி கூத்தடிக்கிறானே. என்னங்க, ஃபோன் கூட பண்ணலங்க. நான் கூட அவன் மொபைலுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஒருவேளை பேட்டரி ஏதாவது வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன் சார். நான் வேணா விட்டுட்டு வரட்டுமாமா? இல்லை சார், நான் ஆட்டோவில் போயிடுறேன். செல்வம் சார் வந்தா சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல சக்தி, நாங்க சொல்லிக்கிறோம். நேரமாவதுல்ல, நீ கிளம்பு. சரி வாமா, ஆட்டோ வரைக்கும் வரேன். வரேன்க்கா. சரி. பாய் நட்ராஜ். வரேன் பாட்டி. வாமா. இந்தடா. சரோமா, சத்தி பொண்ணை பாத்தியா? இந்த சத்தி பொண்ணு மனசுல நம்ம செல்வத்தை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ பார்க்குற பார்வை, அவ பேசுற பேச்சுல எனக்கு தெரியுது. ஆமா பாட்டி, அவ பார்த்து பார்த்து சமைச்சதே செல்வத்தை நினைச்சுதான். இந்த கிறுக்கு போய் தான் வெளியில போயிட்டானே. ஏன் சரோ, சத்தி தங்கமான பொண்ணா இருக்கா. எல்லா விஷயத்திலும் உன்ன போலே இருக்கா. என்ன கேட்டா சத்திய செல்வத்துக்கு பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது. என் மனசுல கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாட்டி. செல்வத்துக்கு சக்தியை விட ஒரு நல்ல பொண்ணு அமையவே மாட்டா. ஆமா ஆமா, அதத்தான் நானும் சொல்றேன். செல்வம் வராரு. டேய் நில்லுடா. எந்த ஒரு காட்டு போயடா நீ? எப்ப போன, எப்ப வர்ற? எங்களெல்லாம் என்ன நினைச்ச? முட்டாள்னு நினைச்சியா? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? டயர்டா இருக்கு எனக்கு. இவர் அப்படியே ரெண்டா வெட்டி போட்டு முறிச்சிட்டு வராரு தோற. அண்ணி,
உள்ள வந்து சாப்பாடு போடுங்க நீ. ஏய் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடா. எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். நீங்க வாங்க நீ. வா. போதும். போதும். சாப்பிட்றாப்பா சாப்பிடு. ஏன்னா உன்னை நினைச்சலடா சட்டி பொண்ணு சமைச்சிருக்கு. பாட்டி சாப்பாடு நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு செல்வன் சார் சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. எதுவுமே அளவுக்கு மீறின பிரியத்தையும் அளவோடு உப்பையும் போட்டு சமைச்சா சாப்பாடு ருச்சி இல்லாம எப்படிடா இருக்கும்? பாட்டி சும்மா இருக்க மாட்டே நீ. ஏன்டா என்ன இறஞ்சி விழுற? அந்த பொண்ணு உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. போதும். யாரும் இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க. அவதான் வளர்றானா, நீங்களும் வளரிக்கிட்டு. டேய் இந்த எகுற வேலையெல்லாம் வாத்தா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். அந்த பொண்ணுக்கு என்னடா குறை? நான் அந்த பொண்ணை பத்தி குறை சொல்லலையே. பின்ன ஏன்டா மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு பேசுற? அவ தங்கமான பொண்ணுடா. பாட்டி அந்த பொண்ணு கிட்ட எந்த குறையும் இல்ல. குறையெல்லாம் என் மனசுல தான். போதுமா? அடே சொல்றது கொஞ்சம் கேளுடா. பாட்டி இப்போதைக்கு இந்த பேச்சை விட்டுருங்க. அது இல்ல ராசா. பாட்டி இப்போ இதை பத்தி பேச வேண்டாம். என்னமோ பண்ணி தொலைங்கடா. உங்களுக்கு அந்த ராசன் தாண்டா சரி. ஒரு அரட்டு போட்டானா வாழை சுருட்டிக்கிட்டு பதில் சொல்லுவீங்க. ஏழை சொல்லி எடுபடுமா? எப்படியோ போங்கடாப்பா, எனக்கு என்ன வந்தது. என்னம்மா ஆட்டோல வர? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? வாங்குற பிச்சைக்கார சம்பளத்துக்கு ஆட்டோ ஒரு கேடு. கேக்குறாருல மாமனாரு, பதில் சொல்லு. உடம்பு பூரா ஆத்திரமா போகுதுனால பஸ்ல என்னால ஏறி வர முடியல. அதான் ஆட்டோ புடிச்சு வந்தேன். என்ன இல்ல, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? மேனேஜர் என்ன நம்பி ஃபைல் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு ரெடி பண்ணா அதுல 2 பேப்பர் கிழிச்சு போட்டாரு. இன்னைக்கு என் மானமே போச்சுக்கா. வேலை போயிடுச்சா? நிறுத்துங்க, என் ஆத்திரத்தை கலப்பாதீங்க. ரவி, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல தான் இப்படி பண்றீங்களா? ஏங்க என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. வேலை இருக்கா இல்ல ஊத்திக்கிச்சா? ஏன் ரவி, ஏன் உங்களுக்கு இப்படி வக்ர புத்தி? இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சுக்கா. என் தலையில கல்ல போட்டு கொண்டாரு கொண்டுடுவாரு, இல்ல விஷம் ஏதாவது கொடுத்து கொண்டுடுவாரு. இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாதுக்கா. ஏய் என்னடி ரொம்ப பேசிட்டே போற? திமிர எடுத்த கழுத. இன்னும் நீ என்னெல்லாம் படுத்த போறியா தெரியல. என்னங்க, ஆபீஸ் பேப்பரை நீங்க கிழிச்சதுனால அவ ஆபீஸ்ல என்னெல்லாம் திட்டு வாங்குனாளா? வாயை மூடுங்க. நான் ஃபைல கிழிச்சது நீங்க பாத்தீங்களா இல்ல இவரு பார்த்தாரா? டேய், கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையாடா? அப்படியே வாயில வருது மண்ணா கட்டி. பழமொழி சொல்ற நேர்மை எது? நான் தான் ஃபைல கிழிக்கிறேன்னு சொல்றேன்ல. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பேப்பர் கிழிக்கல. என்னடி பெருசா பேசிட்டு போற? பெரிய யோகி சிகாமணி மாதிரி பழி ஏன் மேல போடுறியா? அதுக்கு தான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். வாங்குற பிச்சை காசுக்கு ஆட்டம் போறியாட்டம். இப்ப பழி ஏன் மேல போடுற? நீங்க சத்தம் போடுறதுனால உண்மை பொய்யாயிடாது. ஏய் அதான்டி சொல்றேன். நான் ஃபைல கிழிக்கல. காலையில வேலைக்கு போகும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு நீ வேலைக்கு போறேன்னு பாப்பன்னு சொன்னீங்களா இல்லையா? அது குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டா உன்னால வேலைக்கு போக முடியாது. அதனால நீ எத்தனை நாளைக்கு வேலைக்கு போவேன்னு சொன்னேன். பாத்தீங்களா மாமா உங்க புள்ள பாசத்தை? இதுக்கு மேல இந்த மனுஷனோட இருக்க கூடாதுக்கா. வாங்க போலாம். இன்னும் என்ன கண்டிட்டு இருக்க? வாக்கா. அப்பா நீங்களாவது நம்புங்கப்பா. நான் சத்தியமா பேப்பர் கிழிக்கல. எப்படிடா நம்புறது? இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நானும் போயிருப்பேன்டா. தனியா இருந்து கஷ்டப்படவே தான் இங்க இருக்கேன். ச்சே.